நேபாள புரட்சியை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால பார்த்தோம், பங்களாதேஷ்ல பார்த்தோம். இப்ப அதை விட வீரியம் கொண்டு இப்ப அதுவும் ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2K கிட்ஸ்ன்றவங்க தான் இப்ப இறங்கி போராடி இருக்காங்க. புரட்சி என்று சொல்லுகிறீர்கள். ஆரம்பிக்கும் போது இளைஞர்களுடைய புரட்சி. ஆமா சார். சில பேர் இதை கலவரம் என்று சொல்கிறார். அந்த நாட்டில் எப்படின்னா வேலை இல்லாத பிரச்சனை அதிகமாக இருக்கு. இது எப்படின்னா உள்நாட்டு ஒரு யுத்தம் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் நல்ல செல்வாக்காக இருக்கிறாங்க. ஊழல் மலிந்து போய் கிடக்கிறது. இளைஞர்கள் அரசியல்படுத்தி இது மாதிரி நம்ம நாட்டில் இப்படி தடை பண்ணுறாங்க, வாங்க இதெல்லாம் ஒரு நம்ம கருத்துரிமை தான், இதை எதிர்த்து நம்ம போராடுவோம் அப்படின்னு எல்லாரும் அழைப்பு விடுகிறார். அழைப்பு யாரை? சூடான் குரு பள்ளி மாணவர்கள் மாணவிகளை யூனிஃபார்மோட வர சொல்றாரு, புக்ஸோட வாங்கன்றாரு. இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத பெரிய மாற்றம். அது மட்டும் அல்லாமல் ஒரு ராப் பாடகர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் ஏதோ பாலோ. அவர் பாடல்கள்லாம் போட்டது மட்டும் அல்லாமல் அவர் அந்த தலைநகரத்துக்கே அவர் மேயராக வெற்றி பெற்றிருக்கிறார். இதை சாதாரண நினைச்சிருக்கிறாங்க அரசாங்கம். கடைசியில் என்ன ஆகி போச்சு, நிதி அமைச்சரை ஓட விரட்டி அடிக்கிறாங்க. முன்னாள் பிரதமருடைய மனைவியை அந்த கலவரத்தில் இறந்தே போயிடுறாங்க. இப்ப நிதி அமைச்சரை இங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம நிதி அமைச்சரை என்ன செய்வாங்கன்னு தெரியல சார். இந்த புரட்சின்றது ஒரு நல்ல விதமா இதுவானாலும் பரவாயில்ல, ஆனா உயிரோட ஒருத்தவங்களை கொல்றது, உயிரோட ஒருத்தவங்களை எரிக்கிறது இல்லை, அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. அப்படி யாரும் செய்யக்கூடாது. யாரையும் எரிப்பதோ யாரையும் அடிப்பதோ துன்புறுத்துவதோ தவறு. ஊழல்வாதிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏங்க, இந்தியாவை சுற்றி எல்லா பக்கத்தும் பரவுனது, இந்தியாவுக்கு வராதுன்னு என்ன நீ உத்தரவாதம் சொல்றீங்க? மக்கள் புரட்சிக்கு முன்னாடி நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஏங்க, இப்போ பாரத பிரதமரே ஒரு முறை பஞ்சாபுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கிற மக்கள்லாம் தடுத்து திருப்பி அனுப்பிவிடல. நீங்க பார்க்கலையா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகேவோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நேபாள புரட்சியை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப உலகமே இப்போ திரும்பி பார்க்குற அளவுக்கு நேபாள புரட்சி வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தா எப்பேற்பட்ட ஒரு விஷயமும் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நம்ம ஸ்ரீலங்கால பார்த்தோம், பங்களாதேஷ்ல பார்த்தோம். இப்போ அதை விட வீரியம் கொண்டு இப்போ அதுவும் ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2K கிட்ஸ்ன்றவங்க தான் இப்போ இறங்கி போராடி இருக்காங்க. எதுக்கியா போராடினீங்க அப்படின்னு கேட்டா 26 இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல முடக்கிட்டாங்க. ஆனா திருப்பி அதை லிஃப்டும் பண்ணிட்டாங்க. அந்த முடக்கினதுனால வந்த போராட்டங்கள் தான் இது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அங்க வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கு. வேலை இல்லை, அங்க உள்ள இருக்கிற இளைஞர்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஊழல்கள் எங்கேயுமே நிறைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும் போது, ஆனா அமைச்சர்களும் அங்க பதவியில வகிக்கிற அமைச்சர்களும் சரி, அங்க இருக்கிற எல்லாருமே கவுன்சிலர்ஸ் ஆகட்டும் சரி, அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. எங்க அவங்களோட ஊழல்களை இவங்க இந்த மாதிரி சமூக வலைதளத்துல காட்டிடுவாங்கன்ற ஒரு பயத்துல தான் அங்க இருக்கிற சமூக வலைதளத்துல மூடப்பட்டதா பேசப்படுது. அதை எப்படி நீங்க மூடலாம் அப்படின்றதுக்காக தான் இறங்கி இந்த போராட்டக்காரர்கள் போராடிட்டு இருக்காங்க. இது எப்படி சார்? இது அதாவது நீங்க இதை புரட்சி என்று சொல்லுகிறீர்கள். ஆரம்பிக்கும் போது இளைஞர்களுடைய புரட்சி. ஆமா சார். சில பேர் இதை கலவரம் என்று சொல்கிறார்கள். சரிங்களா? ஒரு பெரிய கலவரம் நேபாளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு நேர்மையாக வெளியிலிருந்து பார்க்கப்படும் பொழுது அந்த நாட்டில் எப்படின்னா வேலை இல்லாத பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ நான்லாம் துபாயில் இருந்தாலும், துபாயில் உங்களுக்கு ரொம்ப விலை, அதாவது சம்பளம் குறைவாக எந்த நாட்டில் இருந்து வேணும்னா நேபாளத்தை. ஆனால் அவங்க வேலை ஒழுங்காக செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அங்கேருந்து எடுப்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் பாருங்கள், இந்தியாவிலையும் பாருங்கள், நேபாளில் இருந்து நிறையா பேர் இங்கே இப்போ ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களோட சேலரியே ரொம்ப குறைவு தான். இப்போ நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட பாதி கொடுத்தாலே போதும். அதுமாதிரி ஒரு பொசிஷன். ஆனால் நல்லா வேலை செய்வார்கள், நேர்மையாக இருப்பாங்க, நல்லா உழைக்கக்கூடிய ஒரு மக்கள். அது மட்டும் இல்லாமல் பகவான் புத்தர் பிறந்த மண்ணு தான் நேபாளம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாடு தான். அது தனி ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கூட அங்கே போனோம்னா விசா தேவையில்லை, நம்ம சாதாரணமே அங்கே போகலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஊர். அங்கே அடிக்கடி எர்த்குவேக் மட்டும் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வரலாறு பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள். அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா உள்நாட்டு ஒரு யுத்தம் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
ஏன்னு கேட்டுங்களேன், அங்கே வந்து வேலை இல்லை. 20 விழுக்காடு வந்து வேலை இல்லாத பட்டதாரிகள் அங்கே சுற்றி இருக்கிறாங்க. அதனால தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க. ஆமாம். சொந்த மண்ணில் அவங்களால வாழ முடியலை ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் நல்ல செல்வாக்காக இருக்கிறாங்க. ஊழல் வந்து மலிந்து போய் கிடக்கிறது. நம்ம நாட்டில் எப்படி இருக்க ஊழல் அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருந்தது தானே அது. சரி, இப்போ பிரிஞ்சு போயிருக்கு. அதனால் அதுவும் இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா, இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாம் இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க 5ஆம் தேதியோட இதெல்லாம் இழுத்து மூடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அரசாங்கம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணுங்க, அதாவது எப்படின்னா ஒரு கட்டுப்பாடு விதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டுப்பாடு விதிப்பது நல்லது தான். அதாவது இளம் குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி பேசுகிறது, கொச்சையாக பேசுகிறது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து இதனால வந்து சமூகத்தில் வந்து பல அறிவூற்று நடக்குது. அது மறுக்கவே முடியாது. வேலை இல்லாத பட்டதாரி கூட அங்கேருந்து வேலை தேடலாம், அங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணலாம். எவ்வளவோ வழிகள் இருக்குல்ல. அப்போ தொடர்ந்து வந்து அவங்க கண்காணித்து கொண்டு இருக்குது அரசாங்கம். ஏன் கண்காணிக்குதுன்னா, இவங்களை பூரா அந்த ஊழல்களை வந்து நீ எடுத்து பேசுறது. நீ சொன்ன ஒரு அமைப்பு 30 வயதுக்கு குறைந்த இளைஞர்கள் தான், 13 18 28 வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் இதுல ஒண்ணு கூடி இருக்காங்க சார். இதுல முக்கியமா பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? யாரும் பின்னாடிலாம் இல்லை. அங்க வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் NGO ஒன்று நடத்திக்கிறார். அவர் எப்படின்னா, ஏற்கனவே வந்து 2015 அவங்க பையன் இறந்து போயிடுறாரு. அந்த இறந்த பாதிப்பிலிருந்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து இந்த இளைஞர்கள்லாம் அரசியல்படுத்தி, அவரும் அரசியல் இல்லை, இளைஞர்கள் அரசியல்படுத்தி இது மாதிரி நம்ம நாட்டில் வந்து இது இப்படி தடை பண்ணுறாங்க, வாங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கருத்துரிமை தான், இதை எதிர்த்து நம்ம போராடுவோம் அப்படின்னு எல்லாரும் அழைப்பு விடுகிறார். அழைப்பு யாரை எப்படி சூடான் குரு அவர் அழைப்பு விடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பள்ளி மாணவிகளை யூனிஃபார்மோட வர சொல்றாரு, புக்ஸோட வாங்கன்றாரு. இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத பெரிய மாற்றம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உண்மையாவே யாருமே பண்ணதில்லைன்னு தான் சார் சொல்லுங்க. இல்லை, ஒரு சிறப்பானதான். அதை வந்து அரசாங்கம் வந்து முறையாக வந்து இளைஞர்களை வந்து சாதாரணமாக நீ எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட வந்து ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், உலகத்தையே மாற்றி அமைக்கிறேன்றார். இந்தியாவில் உலகத்தையே மாற்றி அமைக்கும் சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் தான் ஒவ்வொரு நாட்டுடைய ரிசோர்ஸ், உழைக்கின்ற சக்தி, அறிவியல் சக்தி. அவங்கள வச்சு அந்த நாடு வந்து ஒரு வல்லரசு நாடாக கூட மாறக்கூடிய அனைத்து வகையான ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள். அந்த இளைஞர்களை சீண்டுவதை போல இதை பூரா தடை செய்யவுமே அவர் வந்து அழைப்பு விடவுமே இந்த அழைப்பை ஏற்று, அது மட்டும் இல்லாமல் ஒரு ராப் பாடகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து ஏதோ பல்விந்தர் ஷா, அது மாதிரி ஏதோ பேர் சொல்லுங்க, பல்விந்தர் ஷா அப்படின்ற அந்த ஷா, அந்த பாலா ஷா என்ன பண்றாருன்னா, அவர் வந்து பாடல்கள்லாம் போட்டது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த தலைநகரத்துக்கே வந்து அவர் மேயராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஆமா சார், 2022 அவர் மேயரா வெற்றி பெற்றிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ இந்த KP சர்மா ஒலின்றவருக்கும் இவருக்கும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது கருத்து வேறுபாடு சார். அவர்தான், அவர் இப்ப ரிசைனும் பண்ணிட்டார் சார் பிரதமர் பதவியிலேருந்து. அவருக்கும் இவருக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு வந்திருக்கு. இதை அக்செப்ட் பண்ணிக்கல. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டே இருக்கு சார். ஆனா சார் இது சாதாரண நினைச்சிருக்கிறாங்க அரசாங்கம். ஆமா சார், கடைசியில் என்ன ஆகி போச்சு, நிதி அமைச்சரை ஓட விரட்டி அடிக்கிறாங்க, தூக்கிட்டு போய் அடிக்கிறாங்க. முன்னாள் பிரதமருடைய மனைவியை அந்த கலவரத்தில் இறந்தே போயிடுறாங்க, இறந்தே போயிட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து கலவரம் வந்து இப்போ பயங்கரமா, நீ வந்து இப்போ இளைஞர் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா அதுமே கம்பேர் பண்ண முடியாது, அதை விட இது பயங்கரமா தீயா பரவுது. அதனால இவர் ரிசைன் பண்ணி எங்க ஆளு அப்ஸ்காண்டுன்னு தெரியல, துபாய் போறதுக்கான எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. பேசி கொண்டு இருக்கிற தருணத்தில் அவர் நேரம் துபாய் போயிருப்பாரு. அது மாதிரி பயங்கரமான சிக்கல்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த மக்களுக்கும் சொல்கிறேன், இளைஞர்களை நீங்கள் சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. எங்கள் கட்சியில கூட நான் இளைஞர் நிச்சயாளர் இல்லை சார், பொருங்க, எங்கள் கட்சியில கூட நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இளைஞர்களுடைய படத்தில் நாங்கள் சேக்குவாரை வச்சுருக்கிறோம். சேக்குவாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு மாபெரும் புரட்சியாளர். உலகத்தில் எங்கெல்லாம் அடக்குமுறை ஆதிக்கம் சுழல் நடக்குதோ அங்கெல்லாம் தட்டி கேட்டவர். நான் அதைத்தான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த ஊழல் அதிகமாக செய்கிறது, நாட்டுக்கு புறம்பாக வந்து தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த தான் மட்டுமே நல்லா இருக்குன்னு செயல்படுவது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு இதை வந்து இப்போ நிதி அமைச்சரை இங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம நிதி அமைச்சரை என்ன செய்வாங்கன்னு தெரியல. ரைட்டா? அதனால அதெல்லாம் வந்து பயமாவும் இருக்கு. நேபாள பத்தி மட்டும் பேசலாம் இல்லை, அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு படிப்பினை. ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஊழல் பின்னாடி போயிடாதீங்க. நீ நினச்சிருக்கலாம் நமக்கு மிலிட்ரி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. இப்போ காப்பாற்றலையே,
யாரையுமே காப்பாற்ற எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேர் என்ன, அந்த மேயரை கூப்பிட்றாங்க, வாங்க நீங்கள் வந்து பதவி ஏற்க வாருங்கள். பேர் என்ன? பல்விந்தர் ஷா சார். பல்விந்தர் ஷா. வாங்கன்னு அவர் அழைக்கிறாங்க. அவர் வந்து இதில் படித்தவர், பெங்களூரில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்டெக் வந்து பெங்களூரில் படித்தவர். ஆனால் ஓரளவுக்கு நம்ம சித்தாந்தங்கள்லாம் தெரிந்திருப்பார். இது இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இப்போ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற அந்த என்ஜிஓ அமைப்புன்னு சொன்னீங்களே, அவருக்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இந்தியாவிலேருந்து ஆல்ரெடி பாலான்ற ஒருத்தர் வந்து போய் சப்போர்ட் பண்ண, அவர் தான் சார் அந்த பல்விந்தர் ஷா. அவர் பாலான்ற வந்து ஒரு பேரில் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலக அழகி ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற ராப் சிங்கர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உலக அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த புரட்சி இது பயங்கரமாக வெடிச்சிருக்கு சார். இந்த புரட்சின்றது ஒரு நல்ல விதமாக இது வேணாலும் பரவாயில்ல, ஆனால் உயிரோட ஒருத்தவங்களை கொல்றது, உயிரோட ஒருத்தவங்களை எரிக்கிறது, இல்லை, அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அப்படி யாரும் செய்யக்கூடாது. யாரையும் எரிப்பதோ யாரையும் அடிப்பதோ துன்புறுத்துவதோ தவறு. ஆனால் அதே நேரத்தில் அந்த அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களுக்கு புரியணும்ல. இப்போ இங்கே யூடியூப்பை இங்கே தடை பண்ணாலும் பிரச்சனை ஆயிரும், ஃபேஸ்புக் இங்கே தடை பண்ணாலும் பிரச்சனை ஆயிரும். அது வந்து உலகளாவிய போயிடுச்சு. இந்த சிரிங்கேஜ் ஆஃப் வேர்ல்டுன்னு உலகமே இப்போ சுருங்கிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க இப்போ உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம டிவியில் போய் பார்த்தாத கரெக்டாக இல்லையா? இப்போ அவ்வளவுக்கு சயின்ஸ் வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சயின்ஸை எதிர்த்து, அறிவியல் எதிர்த்து நீங்கள் செய்யும் பொழுது இதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க இதை உங்களுக்கு சொல்கிறேங்க எடுங்க. இந்த பெரிய பெரிய பணக்கார பையங்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நல்லா புதிய புதிய கார்களை வாங்கி வச்சுக்கிறது, புதிய என்டர்டைன்மெண்ட், நல்லா அங்கே வந்து பார்ட்டி, இதெல்லாம் எடுத்து இறக்கிடுறாங்க ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில். இதை பார்க்குற சாதாரண ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அவங்க ரொம்ப கோபமாயிட்டாங்க. அதான் இருக்கிற முக்கியமான வேலை. அதனால் நான் முக்கியமாக சொல்கிறேன், அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஊழல்வாதிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏங்க இந்தியாவை சுற்றி எல்லா பக்கட்டும் பரவுனது, இந்தியாவுக்கு வராதுன்னு என்ன நீ உத்தரவாதம் சொல்கிறீங்க சார்? இதில் நீங்கள் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் சார். இங்கே சைனா கால் பதிச்ச எந்த ஒரு ஊருமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சந்திக்குது அப்படின்றதுக்கான ஒரு அனதர் ஒரு எவிடன்ஸ் தான் சார் இது. ஸ்ரீலங்காவில் சைனா கால் பதிச்சது, பங்களாதேஷில் சைனா கால் பதிச்சுது, இப்போ பாகிஸ்தானில் வந்து பண்ணுச்சு, இப்போ நெக்ஸ்ட் வந்து நேபாளில் அது பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து சைனா கால் பதிக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு பயமா கால் பதிச்சிருச்சு. இப்போ இந்தியாவுக்கும் அப்படி வருமா பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பட் நம்ம நாட்டில் எப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஜனநாயகம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள்லாம் வந்து அட்டுழியங்கள்லாம் இப்போ குறைய வேண்டும். நம்ம வாணியாவே சொல்றோம், நம்ம சும்மா விளையாட்டு சொல்ல. எல்லாருக்கும் சைனா வந்து ஒரு பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்ணிருக்கு சார். அதனால அவங்களோட புரட்சியை மட்டும் அப்படி இடப்படாதீங்க. புரட்சியை வந்து வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே வச்சுலாம் செய்ய முடியாது. மக்கள் புரட்சிக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஏங்க இப்போ பாரத பிரதமரே ஒரு முறை வந்து பஞ்சாபுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள்லாம் தடுத்து திருப்பி அனுப்பிவிடல. நீங்கள் பார்க்கலையா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஆனால் நீ ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பாக வந்து பெரிய போராட்டம் வெடிக்கலையா? நம்ம சென்னையை நம்ம பார்க்கலையா? மெரினா புரட்சி நம்ம பார்க்கவில்லையா? அதனால் மக்கள் சக்தியை நீ சாதாரணமாக எடுத்துடாதீங்க. கவிஞர் இவர் நல்லா சொல்லுவார், அவர் பேர்னா வைரமுத்து. இன்றைய இளைஞன் பாவம், சிறைச்சேதம் செய்யப்பட்ட தீக்குச்சி, விரக்தி கரையான் அரித்த சதை ஓலை, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதால் சோம்பேறிகள் என்ற சொர்க்கத்தில் இருக்கிறான், அவனுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்து விட்டால் உலகத்தையே மாற்றி அமைப்பான் அப்படின்னு வைரமுத்து ஆரம்ப காலகட்டத்தில் கவிதை சொல்லியிருப்பார். எங்கள் தலைவரும் கூட இளைஞர்களை வழி நடத்தும் என்ன சொல்லுவார்னா, இளைஞர்களே இந்த காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது, ஆகையால் இளைஞர்கள்லாம் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் தலைவர் மட்டுமல்ல, இன்னைக்கு உலகத்திலே வந்து அதிகமான இளைஞர்களை கொண்டது இந்தியா. நீ சொல்கிற இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதில் அதிகமான இளைஞர்களை கொண்டது தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சும்மா சினிமா நடிகர் போய்ட்டு எல்லாம் பரப்பிட்டாங்க. அது வேற பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கல. இப்போ அங்கே எந்த சினிமா நடிகனும் இல்லை. இவ்வளோ பெரிய புரட்சி நடந்திருக்குது யாருமே இல்லைங்க. ஒரே ஒரு வந்து சமூக ஆர்வலர், நீ சொன்ன மாதிரி ஜூடான் குரூம் அப்படின்ற ஒரு ஆளு, இந்த பக்கத்து வந்து ஒரு ராப் பாடகர், வேடன் மாதிரி ஒரு ராப் பாடகர். அதுதான் சார் என்னோட நெக்ஸ்ட் கேள்வி. இப்போ நம்ம இவ்வளோ வந்து இந்த ராப் சிங்கர் இந்த அளவுக்கு இவங்க மேல முன்னேறி இந்த புரட்சியெல்லாம் கொண்டு வர அளவுக்கு, ஒரு அரசாங்கத்தையே கைப்பற்ற அளவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி முன்னேறி இருக்காங்கல்ல. இப்போ வேடன் அவர்களும் இந்த கேரளால இப்படி ஒரு புரட்சியை தானே சார் பண்ணாரு. அந்த மாதிரியான ஒரு புரட்சி பண்ணும்போது வேடனுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் இருந்தாலுமே அவர் இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காருல்ல. இல்லை, அதாவது எப்படின்னா அரெஸ்ட் ஆகலை. இப்போ வந்து நேற்று வந்து அவர் ஒரு மாபெரும் ஒரு பெரிய இது பண்ணார், நிகழ்வு நடத்தினார். கம்பேக் ரிட்டர்ன் பேக் வேடன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு போலீஸ்கிட்ட போய் ஒரு 5 மணி நேரம் ஃபுல்லாக என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டாப்புல.
இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காப்புல, இன்னைக்கு ஈவினிங் வெளியில் வந்துருவாப்புல. அது வந்து கைது இல்லை, அவருக்கான விளக்கம் கேட்கிறார்கள். ஏன்னா ஒரு பெண்மகள் வந்து ஒரு குற்றம் சுமத்தும் பொழுது ஒரு பயில் சொல்லி ஆகணும் இல்லை. ஆனால் இவர்கிட்ட நான் விசாரித்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பொய் குற்றச்சாட்டு தான், எது உண்மை அல்ல அப்படின்றாரு. ஆனால் இதுதான் விவரமாக இருக்காங்க நம்ம அரசாங்கம். கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்தாலும் இப்படி ஒரு ஆள் பிறப்பிட்டு வரும்பொழுது அவர் மேலே வந்து பொய் குற்றச்சாட்டை போட்டு மக்கள் வந்து அந்நியப்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அங்கேயும் கம்யூனிஸ்ட் தான். யாரு? நேபாளத்திலேயும் அவர் இப்ப ரிசைன் பண்ணிருக்காரு, சர்மா ஒலி, அவரும் கம்யூனிஸ்ட் தான். ஆனா கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல இந்த அட்டூழியம்லாம் பண்ணாதீங்க. கேட்டா கம்யூனிஸ்ட்காரங்கன்றது, கம்யூனிஸ்ட்காரங்க சைனா, அவனும் இப்ப அட்டூழியம் தான் பண்றான். இங்கிட்டு பார்த்தா ரஷ்யா, அதுவும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தானே ஒரு காலத்துல சார். ஒரு காலத்துல இருந்தாங்க. அதுதானே சொல்றேன், கம்யூனிஸ்ட் நல்ல சித்தாந்தம். அது ஏழை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்கான ஒரு சயின்ஸ். ஆனால் இவங்க மாதிரி ஆளுகள்லாம் பெரிய முதலாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து சிக்கல் தான். சிக்கல் உங்களுக்கு பிரச்சனை ஏன் வச்சு கேள்விப்பட்டீங்களா? வேற ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்னால், கரெக்டாக எனக்கு எந்த ஆண்டுன்னு சொல்ல முடியாது, இதில் வந்து துருக்கியில் வந்து துனிஸ்தானி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பையன் வந்து சாதாரணமாக ரோட்டில் ஏதோ இது பண்ணி போய்கிட்டு இருக்கான், விற்பனை பண்ணி போய்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனை வந்து போலீஸ் வந்து அடிக்கிறாங்க. பழைய செய்தி உங்களுக்கு கேள்வி, அடித்ததுமே பயங்கரமான புரட்சி வெடிச்சு. அங்கே பூராமே பயங்கர புரட்சி வெடிச்சு. அது எங்கே போய் எகிப்து வரைக்கும் போச்சு. அது மக்கள் வந்து ஒரு மக்கள் வெள்ளமா அது வந்து பார்த்தாங்க சார். அவ்வளோ பேர் வந்து அதுல எதிர்பார்க்கவே. நேபாளுக்குலாம் போச்சு. நேபாள எல்லாம், அதாவது துருக்கி அது மெயினானது. அந்த இடத்துல தான் அந்த புரட்சி வெடிச்சு ஒரு பெரிய அங்க இருக்க ஆட்சியாளர்களே கவிழ்த்து எகிப்துடைய மன்னனே அடித்து வீழ்த்தப்பட்டார். அது ஈராக் வரைக்கும் போச்சு, ஈரான் வரைக்கும் போச்சு. இப்போ நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணத்துல கூட இதுல வந்து தோஹால வந்து பாம்பு போட்டாங்க. ஆமா சார். சார் இப்போ அங்க மட்டும் இல்லாம நம்மளோட பீகார், அதாவது இந்தியா பார்டர் இருக்குல்ல, அங்க கூட லாரிகள் எல்லாம் வந்து எரிச்சிட்டாங்க. நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனா தயவு செய்து இப்ப இருக்கிற இந்திய மக்கள் யாரும் நேபாளுக்கு போகாதீங்க, நேபாள்ல இருக்கிற இந்திய மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு இது சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு புரட்சிகள் ஒரு பக்கம் நம்ம வந்து நல்ல விதமா பார்த்தாலும், ஆனா நார்மல் மக்களுக்கே அது வந்து திருப்பி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னும் போதுதான் சார் இன்னும் அது வருத்தமா இருக்கு. இப்ப நம்ம என்ன அதுல இருந்து சொல்ல விரும்புறோம்னா, மக்களுக்கான ஒரு அதிகாரங்கள் உருவாக வேண்டும், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக வேண்டும். இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது இது தொடர்ந்து நம்ம பார்டரையும் பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொன்னேன், நீங்க அப்படியே மாறி போயிட்டீங்க. தோஹா அப்படின்றது கத்தாரில் இருக்கிற தலைநகரம். அங்க வந்து இன்னைக்கு இப்ப குண்டு போட்டிருக்கிறாங்க. அதனால இங்கே அராப் கண்ட்ரி பூராம எல்லாமே ஒரு பெரிய அலர்ட்ல இருக்கு, பெரிய பிரச்சனையில் இருக்குது. இப்போ உலகம் பூரா சிக்கல்களில் போய் கொண்டு இருக்குது. இதெல்லாம் போகாமல் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த பிரச்சனைக்கு பூரா காரணம் சைனா அப்படின்ற மாதிரி நீ உங்கள் கருத்து சொன்னீங்க. அது உண்மைதான். அதுமாதிரி அந்த பக்கம் இருக்க பிரச்சனைக்கு பூரா அமெரிக்கா. ஆக மொத்தம் இந்த ஏகாதிபத்திய அரசாங்கம், வல்லரசு நாடுகள் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு ஏழை மக்களை, அந்த நாட்டு மக்களை துன்புறுத்துறாங்க. இப்போ பாருங்க, இந்த புரட்சி வெடிச்சிருக்கு, நேபாள் புரட்சி நம்ம பாராட்டுவோம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற மக்களுக்கான பிரச்சனை, குழந்தைகளுக்கான பிரச்சனை, பல சிக்கல்கள் வரும்ல. இதுல வந்து அயோக்கிய பீல அங்கங்க தீய அங்கங்க வச்சு பொருளாதாரத்தை நசுக்கி பல சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால வந்து அவர் அமைதிக்கு திரும்ப வேண்டும், அதான் நம்மளுடைய விருப்பம். கண்டிப்பா ஒரு போராட்டம் வந்து நல்லதான். அந்த போராட்டத்தில் வந்து நீங்க இப்போ அதிகாரத்துல இருந்து அவங்களை இறக்கிட்டீங்க, யார பிரதமரை இறக்கிட்டு அங்கே ஒரு முறையான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக தான் போகணுமே தவிர இப்படி வந்து அட்டுழியும் செய்யக்கூடாது. அது வந்து சிக்கலாயிப்போம். உண்மையாவே சார். ஏன்னா இந்த புரட்சி நம்ம ஒரு விதத்துல நல்ல விதமா பார்த்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இருக்கிற மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் சார் இப்ப நம்ம தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கோம். நம்ம இது பேசினா மாறிடுமா அப்படின்றதையும் தாண்டி மக்களுக்கு இது ஒரு மூலமா ஒரு விழிப்புணர்வு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சார் இந்த விஷயங்களை நம்ம இங்க பேசினது. ரொம்ப அழகா எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.